எப்படியோ இது இங்கேயே முடிஞ்சு போயிடாது. நான் இன்டர்நெட் ரெஸ்ட்ல கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். இதற்காக நான் பழி வாங்கியே தீருவேன். மறுபடியும் உன்னை பார்ப்பேன் சேடோ மோனார்க், நீயும் நானும் மறுபடியும் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காத்தோட காத்தா மறைஞ்சு போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு கவலைப்படாதடா, நான் மறுபடியும் உன்னை பார்க்க வருவேன், சீக்கிரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இரு அப்படி சொல்லுவாரு. எதுக்காக அப்படி சொல்றான்னு தெரியலங்க. அடுத்து ரூலர்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுவார் பாருங்க. நீ இந்த வாரம் முடிச்சு வச்சுட்ட, ரொம்பவே நன்றி, நான் உன்னை ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்பா பாருங்க. உங்களோட பாராட்டலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, அதை நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்க அந்த ரூலரோ கண்டிப்பா அது என்னோட சக்திக்குள்ள இருந்தா உன்னோட ரிக்வெஸ்ட் என்னவா இருந்தாலும் அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்பா பாருங்க. எனக்காக ஒரே ஒரு தடவை கப்பா ஃப்ரீ இன்கார்னேஷனை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்து வச்சு உட்காந்துட்டு இருப்பான். என்னடா அது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரூலர்ஸ் எல்லாம் முழிப்பானுங்க திருடு. ஏய் நீ என்ன கேட்கறன்னு புரியுதா? அந்த கப்பா ஃப்ரீ இன்கார்னேஷனை யூஸ் பண்ணா இது வரைக்கும் என்ன நடந்ததோ அது அப்படியே மாறி எதுவுமே நடக்காத மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ ஆமா அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு அந்த ரூலை சொல்லுவானுங்க பாருங்க. உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். அந்த கப்பா ஃப்ரீ இன்கார்னேஷனை யூஸ் பண்ணி டைம்ல பேக் போனாலும் மோனார்க்குக்கும் சரி ரூலர்ஸுக்கும் சரி இது வரைக்கும் என்ன நடந்ததோ எப்படி சண்டை போட்டாங்களோ அது எல்லாமே அவங்களோட மெமரியில இருக்கும். ஏன் உன்னோட மெமரியிலயும் அப்படியே இருக்கும் அப்படின்னு அந்த ரூலர் சொல்ல நம்ம ஹீரோ சொல்லுவாங்க பாருங்க. எனக்கு புரியுது, நீங்க என்ன செய்யுங்க, இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த தடவை பூமிக்கு கொண்டு வராதீங்க, எல்லாத்தையுமே தனி டிமென்ஷன்ல லாக் பண்ணுங்க. நான் அந்த டிமென்ஷன்ல தனியா போய் எல்லாரையுமே நான் மட்டும் என் கையாலேயே கொள்றேன் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க ரூலரோ நம்ம ஹீரோ பார்த்து கேட்பான். ஏன் எதனால இந்த முடிவு எடுத்திருக்க? நீயே தனியா எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு எதனால சொல்ற? இந்த கப்பா ஃப்ரீ இன்கார்னேஷன் நாங்க நிறைய தடவை யூஸ் பண்ணிருக்கோம், ஆனா இப்பதான் சரியான முடிவு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப திடீர்னு இந்த மாதிரி நீ பேசுற அப்படி ரூலர்ஸ் கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க. நான் நிறைய மக்களை இழந்துட்டேன், அவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு இந்த பூமியில நான் சந்தோஷமா வாழ முடியாது. அவங்க எல்லாத்தையும் நான் திருப்பி கொண்டு வரணும், அவங்க எல்லாத்தையும் திரும்ப உயிரோட கொண்டு வந்தாதான் என்னால இந்த பூமியில நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அந்த ரூலர் சொல்லுவாங்க பாருங்க. புரியுது, இருந்தாலும் இந்த கப்பா ஃப்ரீ இன்கார்னேஷனை நாங்க நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டோம். ஏன் இந்த கப்பா ஃப்ரீ இன்கார்னேஷனை யூஸ் பண்றது இதுவே கடைசி தடவையா கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீ அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள செத்தாலோ இல்ல நீ அவங்க சண்டை போறதுல தோத்தாலோ திரும்ப டைமை நம்மளால பேக் கொண்டு போகவே முடியாது. அப்படி இல்லாம நீ எல்லாத்தையுமே கொண்டு நீ ஜெயிச்சிட்டாலும் இந்த மக்களுக்கு நீ யாருன்னு தெரியாது, நீ அவங்களுக்காக என்ன பண்ணிருக்கன்றதும் தெரியாது. நீ எப்பேற்பட்ட தியாகம் பண்ணிருக்க, நீ என்னெல்லாம் பண்ணி இந்த மக்களை காப்பாத்திருக்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நீ யாரு, உன் பேர் என்ன, எதுவுமே தெரியாது. அப்படி இல்லாம வேற ஒரு வழி இருக்கு. நீ இதோட இங்க இருந்து கிளம்புனா உன்னை எல்லா மக்களும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. மோனார்க்கோட வார்ல இருந்து நம்மளை காப்பாத்தினது இவர்தான் நம்மளோட கடவுள், அந்த அளவுக்கு உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீ மறுபடியும் பாஸ்டுக்கு போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அந்த ரூலர் கேட்க நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு கண்ணை மூடி சிரிப்பார் பாருங்க. அப்படி இங்க ஹீரோவோட அம்மா தங்கச்சியை காட்டுவாங்க. சாக இங்க மாசு கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க